வெல்கம் டு BMW ஃபேமிலி. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். நாங்க உங்கள்ட்ட கேட்கலாமா? சப்ஸ்கிரைபர்ட்ட கேட்கலாமா? நாங்க நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? நோம்பு வச்ச மூஞ்சி மாதிரியா தெரியுதுல்ல? இந்த மூஞ்சிலாம் பார்த்தா உங்களுக்கு நோம்பு வச்ச மூஞ்சி மாதிரி தெரியுதா? தெரியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா காலையில் 5 மணிக்கு படுத்தவங்க இப்போதான் எந்திரிச்சாங்க. மத்தியானம் எந்திரிச்சாங்க, தொழுதுட்டு மறுபடியும் படுத்துட்டாங்க. அப்புறம் எங்கிட்ட நோம்பு வச்ச ஃபீலிங் தெரியும். உனக்கு பத்திக்கலாமா? நான் 12:30க்கு எந்திரிச்சேன். அப்புறமா தொழுதுட்டு படிக்க முடியல. ஆமா முடியல. 15 மினிட்ஸ் படிச்சேன், அவ்வளவுதான். அப்புறம் முடியல, தூங்கிட்டேன். நீ என்ன பண்ண? நான் தூங்கிட்டே இருந்தேன். டைம் பார்த்துட்டு ஃபோன் பார்க்கும்போது 1 ஆயிடுச்சு. நான் பார்த்தேன் எனக்கு எழுப்பல. சோ நான் என்ன பண்ணிட்டேன், வெளியே வந்துட்டேன். வீடியோ எல்லாம் எடுத்தேன். தொழுட்டு அப்புறம் கொஞ்ச நேரம் டிவி பார்த்தேன். சரி, நோம்பு வச்சா நோம்பு எதுக்கு வைக்கிறாங்க தெரியுமா? ஒரு டயர்ட்னஸ் தெரியணும், பசி தெரியணும் அப்படின்றக்காண்டி நோம்பு வைக்கிறது. உங்களுக்கு ஏதாவது தெரியுதா? உங்களுக்கு ஏதாவது தெரியுதா? எதுவும் தெரியல. காரணம் நாங்க அவ்வளோ நல்லா ஃபேஸ் எல்லாம் நல்லா எங்களோட அதுக்கு தெரியாது. ரைட்டு. சரி, ஓகேங்க. என்னைய காட்டுமா தெரியலண்ணா. ஓகே, இப்போது இஃப்தாருக்கு ரெடி பண்ணணும். கரிஷ்மாவுக்கு வந்து 2 ஐட்டம் சொல்லியிருக்கேன். என்னென்னம்மா சொல்லியிருக்கேன்? நோம்பு கஞ்சியும் சமோசா இதெல்லாம் செய்ய சொல்லியிருக்கேன். ஜூஸ்லாம் நான் வந்து பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். நீ வந்து சாப்பிட்டா மட்டும் போதும். நான் பண்ணுறேன். நீ என்ன பண்ண போகிற சொல்லு. ஏதாச்சும் பண்ணுறேன். என்ன பண்ணுற? பாத்திரம் பண்ண கழுவி. ஓகே, பாத்திரம் கழுவி. நபா வந்து பிஃபோர் வீடியோக்கு முன்னாடி எப்படி இருப்பாங்க, எப்படி இருப்பாங்கன்ற ஒரு சின்ன ஷாட் காட்டுறேன், அதை பார்த்துட்டு வாங்க. பார்த்துட்டீங்களா? பார்த்துங்க. இப்போ எப்படி இருக்காங்க பார்த்தீங்களா? நீங்க தூங்கும் போது நான் பண்றேன். சரி, பார்த்துட்டீங்களா? நான் வந்து நீ என்ன பண்ற? ரோல் பண்ண போறேன். சிக்கன் ரோல் பண்ண போறியா? இது கோழியை வந்து அப்படியே சுத்த போறியா? சிக்கன் ரோல் மசாலா பண்ண போறேன். சரி, சிக்கன் ரோல் பண்ண போறேன். நான் வந்து அம்மாக்கு கொடுத்தேன்னா சமோசாக்கு 1 மசாலா, அரே மசாலா எல்லாத்துக்கும் போடு. எல்லாத்துக்கும் ஒரே மசாலா அள்ளி தூக்கி போட்டு சாப்பிட்டு நேத்து பண்ணி வச்சிருக்கேன் மசாலா. அதான் அந்த மசாலா இன்னும் 1 மாசத்துக்கு போடுவா. அதான் சொல்லுவாரா? 1 மாசத்துக்கு வருமா அது? அப்புறம் நான் கிச்சன் பர்ன் பண்ண போறேன். அது கறி இது வந்து கிச்சன் பர்ன் பண்ண போகுது. ரைட்டு. என்ன கிச்சன் பர்ன்? கிச்சனை எரிக்க போதான். குக்கர். நான் வந்து ஜூஸ் பண்ண போறேன். எல்லாத்தையும் உங்களுக்கு நாங்கள் காட்டுறோம். இது எங்களுக்கு 3வது இஃப்தார். ஆனால் ஃபஸ்ட்டுன்னு போட்டிருப்போம். ஏன்னா வீடியோ எடுக்கிறது ஃபஸ்ட்டு, அதனால் வந்து ஃபஸ்ட் இஃப்தார்னு போட்டிருக்கோம். நல்லாயிருக்கும். நாங்கள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் செய்கிறோம், அதெல்லாம் பாருங்கள். சைரி சஹர் வச்ச வீடியோ காலையில் போட்டு அந்த வீடியோ ஓடிக்கிட்டு இருப்பாங்க. இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னு பாருங்கள். ஓகேங்களா? ஒரு ஆள் மிஸ்ஸிங். என்னத்தை கமெண்ட் பண்ணுறது? ஸ்கூலுக்கு போயிருக்கேன், இன்னும் வரல. ஏன் 3:00க்குலாம் வந்துடுவானே, ஏன் இன்னும் வரல? நான் வந்து நம்பர் போய் தரமா வந்தவனே திட்டுவான் பாருங்க. இன்னைக்கு உள்ள யூனிஃபார்ம் போடாம நேத்து நாளைக்கு போடக்கூடிய யூனிஃபார்ம் இன்னைக்கு போட்டு அமைச்சிருக்கேன். அழுவுமா இப்ப வந்து காட்டுங்க. பிள்ளைக்கு என்ன தெரியுமா? நீ இல்லாம ஒழுங்கா செய்யும். மைக்கெல்லாம் இங்க வச்சுட்டு போறோம்மா. கரிஷ்மா இங்க வாங்கம்மா. இமான் ஐயா கோசா யூனிஃபார்ம் பேனைச்சோ. நானே இங்க வாமா. என்னாச்சு? கோசா யூனிஃபார்ம் பேனைங்களா? 1000 பேர் ஒரே ட்ரெஸ் இருந்தாலும் இமான் மட்டும் தனியா போயிட்டு கலக்குவான், கெத்து காட்டுவான். இதான் இந்த Dress இன்னைக்கு போட்டு. என்னாச்சுமா? திட்டாரா? இங்க பாருங்கண்ணே, இது முன்னாடி நாங்க முடி வெட்டினதுலாம் வளர்ந்துருச்சுங்க. இந்த வாடி வெட்டின முடி வளரவே இல்லைங்க. 25 நாள் ஆச்சுங்க, அப்படியே இருக்காங்க. அதுக்கு கை வந்து ஒருத்தன், இவனோட அங்கிள் ஒருத்தங்க, ஷேபாஸ் பையா, அந்த ஆள் கையில வெட்டினீங்கன்னா உங்களுக்கு வளரவே வளராது. வெட்டிட்டு அதுக்கு பணம் மிச்சம் வருமா வராதுன்னு தெரியல. இப்படியே இருக்கு, முட்டையாவே இருக்கான். ஓகே, இப்படி பண்ணிடுவோம். ஓகேவா? ரோபோ 2.0 மாதிரி பண்ணிடுவோம் உனக்கும். ஓகேவா?
சரி இப்போ நோம்பு திறக்கிறதுக்கு மைக் அங்கே இருக்கு, நீங்க இங்கே பேசிட்டு அது பிரச்சனை. நோம்பு திறக்கிறதுக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணிடுவோமா? நல்லா சூப்பராக சாப்பிடலாமா? இன்னைக்கு போக மாட்டேன். நீ பிரியாணி சாப்பிடணுமா? நம்ம 2 பேரும் போக வேணாம், இங்கேயே இருப்போம். நீ என்னோட சேனல் delete ஆயிடுச்சு. நாம இமானோட இம்மு டைம்ஸ் வந்து delete ஆயிடுச்சுங்க. ஆமா. ஸோ ரொம்ப இமான் நைட் ஃபுல்லாக நேத்து அழுதுட்டு ஃபுல்லா தூங்கவே இல்லை. இருந்தா என்னாச்சுன்னு தெரியாது இம்மானுக்கு. சரி நம்ம சகல் இஃப்தாருக்கு உண்டான வீடியோ போட்டு பேசிக்கிட்டே இருந்தோம்னா கடுப்பாயிருவாங்க. இஃப்தாருக்கு என்னென்ன செய்கிறோன்றதை காட்டுறோம். இப்போ நம்ம பாருங்கள், லைக்கு சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணிங்க. ஓகே வாங்க போகலாம். என்னோட ஃபேவரட் ஃப்ரூட் சலாட் நான் பண்ண போகிறேன். இது எனக்கு துபாயில் வந்து ஒரு ஆள் சொல்லி கொடுத்தாங்க. ஆமாம், ஃப்ரூட் சலாடு சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி இந்தியாவில் யாருமே பண்ணியிருக்க வாய்ப்பே கிடையாதுங்க. எப்படி பண்ணுறதுன்னு காட்டுறேன் பாருங்கள். அப்படியே நீங்கள் நான் செய்யும் போது பார்க்கும்போது உங்கள் வாயிலேருந்து அப்படியே தண்ணி ஒழியும். அதனால் நோன்பு வச்சுட்டு பார்க்காதீங்க, நோன்பு திறந்ததுக்கப்புறம் பாருங்கள். ஓகேங்களா? அதுக்கப்புறம் நான் பொறுப்பு கிடையாது. ஓகே, இதுக்கு தேவையான ஃப்ரூட்ஸ் வந்து வாழைப்பழம், இது பேர் என்னம்மா, சிப்புடுன்னு சொல்லுவாங்கள்ல, செமம் சிப்புடுன்னு சொல்லுவாங்க. ஸோ அது, பப்பாளி, அப்புறம் வந்து சிக்கு இருக்குது, அப்புறம் சிக்குனா சப்போட்டா இருக்குது, அப்புறம் வந்து தர்பூசணி இருக்குது. இந்த 5 பழங்கள் என்னென்ன பழங்கள்னு போட்டுக்கலாம், மாம்பழம் கூட போட்டுக்கலாம். ஓகே, இதை வச்சு நான் எப்படி செய்யணும்னு காட்டுறேன். எனக்கு ஸ்மெல் வருது. என்ன ஸ்மெல் வருது? ஃப்ரூட் ஸ்மெல். நான் ஃப்ரூட் நோம்பு திறக்கும் சாப்பிட மாட்டேன். இப்போ எனக்கு ஆசையாக வருது. உனக்கு கொடுக்க மாட்டேன், ஏன்னா நேற்று சாப்பிடல. ஒன்லி ஃபார் மீ. ஏன்னா நேற்று ஃப்ரூட்டே சாப்பிடல, வேஸ்ட் பண்ணிடுச்சுங்க காலையில் சைடில். இது கொடுக்க மாட்டேன். நீங்கள் கேட்டு வாய் உருன்னு உங்களுக்கு பாரு. எனக்கு ஃப்ரூட் இஷ்டம். அது வாங்கி வை. நோம்பு திறக்கும் போது சாப்பிடாத எல்லா ஜூஸ் இருக்கு, அப்புறமா ஆயில் ஐட்டம் எல்லாம் இருக்கு. எல்லாம் இருக்குல்ல, இன்னைக்கு எல்லாம் இருக்குல்ல. இது இன்னைக்கு நீ சாப்பிடக்கூடாது. ஆமா ஆமா, அப்படிதான். அதெல்லாம் சாப்பிடும்போது இது சாப்பிட முடியாதுல்ல. இன்னைக்கு அதே மாதிரி சாப்பிடக்கூடாது. ஒண்ணும் இல்லை, நான் ஒன்லி ஃப்ரூட். இல்லை இன்னைக்கு எல்லாமே இருக்கு, ஆனால் ஃப்ரூட்ஸ் எல்லாம் இருக்கும். அதான் நீங்கள் சாப்பிடக்கூடாது. நான் ட்ரை பண்றேன். ட்ரையே பண்ண வேணாம். இது ஃபுல்லாக ஒன்லி ஃபார் மீ. ஒன்லி ஃப்ரூட்ஸ், அப்புறமா ஜூஸ் இருந்ததுன்னா ஃப்ரூட்ஸ் சாப்பிடுவேன். ஆயில் ஐட்டம்ஸ் எல்லாம், ஜூஸ், சலாட் எல்லாம் இருந்துச்சுன்னா ஃப்ரூட்ஸ் பிடிக்க மாட்டேங்குது. ஆமா. இமான் பாருங்க சாப்பிடுது. இங்க எல்லாம் நோம்பு வச்சிருக்கேன், நீ சாப்பிட்டு இருக்கீ. நல்லா இருக்கா பேட்டா? சாப்பிடும். இம்மானுக்கு இன்னும் வயசாகலம்மா. வயசானாலும் வப்பாமா அவன். எல்லாரும் ஸ்கூல்ல நோம்பு வச்சிருக்காரா? ஆமா. யாரெல்லாம்? உன் ஃப்ரெண்ட்லாம் நோம்பா? நீ என்ன சாப்பிடுறா? பிரியாணி போயிட்டு நீ உன் ஃப்ரெண்டுக்கு முன்னாடி போய் சாப்பிட்றியா? நாளைக்கு நான் வச்சுக்கிறேன். நீ வைக்கவே வேணாம், நீ ஆணியே போடுங்க வேணாம். ஓகே, அப்புறம் ஸ்கூலில் போய் அழுவு வேணாம் நீ. ஆமா, நான் நோம்பு வச்சிருக்கேன், எனக்கு தண்ணி வேணும். எங்கள் வீட்டில் ஒரு மெக்கானிக் வந்திருக்காங்க. இந்த மெக்கானிக் வந்து என்ன வீட்டில் என்ன ரிப்பேர் ஆனாலும் சரி இவங்க தான் வந்து ரிப்பேர் பண்ணுவாங்க. இப்போ வாட்டர் ஃபில்டரில் தண்ணி வரல, ஸோ இவங்க தான் வந்து எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி அக்கா பிரிச்சுருவாங்க. அங்கே பிரிச்சுட்டு இங்கே கோட்டை விட்டுருவாங்க, சமையலில் கோட்டை விட்டுருவாங்க. ஒன்றும் விளங்காது. அப்படியே நோம்பு வச்சு வச்சுருக்கியா? நீ தான் பார்க்கணும். இது வந்து சிப்போடு ஷமம் ஷர்பத் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறமேட்டு குடிக்கலாம். ஓகே, நீ சீக்கிரம் முடியுமா வேலையை? நான் ஃப்ரூட் சாலட் பண்ணணும். 4-5 விதமான ஃப்ரூட்ஸை வந்து இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணிங்க. கடைசியாக வந்து பேரிச்சம்பழம் அதையும் பீஸ் பண்ணி போட்டுங்க. அதுக்கப்புறம் ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் ஆட் பண்ணணும். அதுக்கப்புறம் ஃப்ரூட் சாலட் கம்ப்ளீட் ஆகிரும். அது என்ன ஐட்டன்றதை காட்டுறேன். ஸோ நேற்று வரைக்கும் ஃப்ரூட்ஸை கட் பண்ணி வச்சா யாரும் திங்கலை. இன்றைக்கி நான் என்ன எல்லா ஃப்ரூட்ஸையும் வந்து சின்ன பீஸாக வந்து இது பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இந்த மாதிரியான ஒரு மில்க் மேடு வாங்கி வச்சுங்க. இந்த மில்க் மேடு அது மேலே அப்படியே ஊற்றுங்க. வரும் ஏன் வராது? அப்படி ஊற்றி வச்சு அடித்தோன்னு வச்சுங்களேன், வேறு லெவலில் இருக்கும். இந்த பிளேட்டு ஃபுல்லாக நான் தான் வந்து சாப்பிட போகிறேன். யாரும் கையை வைக்க மாட்டாங்க, ஏன்னா யாருக்கும் ஃப்ரூட் பிடிக்காது. அப்படி தானே மேக்கு?
இது எப்படி மட்டும் இருக்குன்னு மட்டும் பாரு நீ. பேரிச்சம்பழம் போட்டிருக்கோம், எல்லா ஃப்ரூட்டும் போட்டிருக்கோம், எக்ஸ்ட்ராவாக மில்க் மேட் ஆட் பண்ணியிருக்கோம். எப்படி இருக்கு? நல்லா இருக்கு பார்க்குறது. நல்லா இருக்கா? ஓகே. மீதி வந்து சாப்பிடும் போது எப்படி இருக்குது டேஸ்ட் வந்து நம்ம பார்க்கலாம். ஓகே. இன்னும் நிறைய ஐட்டம் இருக்குது. ஜஸ்ட் 1 ஐட்டம் ஃபினிஷ்ட். மெஹேக் என்னமோ செய்யுது. என்னவா செய்கிற? சிக்கன் ரோல் மசாலா. சிக்கன் ரோலுக்கு மசாலா. சிக்கனு வெங்காயம்லாம் வெட்டி இது பண்ணிக்கிட்டு இருக்கு. எப்படி செய்யுதுன்றதை பார்த்தோம். கரிஷ்மா வேலை இன்னும் முடியலை. முடிஞ்சாமா? முடியலல்ல. நான் அது பண்ணுவேன் இது பண்ணுவேன்னு சொல்லிவிட்டு ரூமுக்குள்ளே படுத்து கிடக்கு. எங்கே அந்த ஆலையை காணா? இதா இங்கே என்னம்மா செஞ்சீங்க? இன்ன வரைக்கும் படுத்து தூங்கிட்டு இப்போ தான் எந்திரிச்சு வருது. இங்கே என்னமோ கீழே விழுந்துருக்கு. என்னம்மா விழுந்துருக்கு? இங்கே வா. ட்ரைபாடு நான் என்ன பண்ணேன்? ட்ரைபாடு என்ன பண்ணேன்? அங்கே கீழே விழுந்து கிடக்கு. என்னது அது? தூங்கிட்டு இருந்தியா? ட்ரைபாடாக பிடிச்சிக்கிட்டா? சும்மா பேரில் மட்டும்தான் நான் அது செய்வேன் இது செய்வேன்னு. திங்கே தூங்க அதை மட்டும்தான் தெரியும் நபாக்கு. இது வந்து மெஹேக்கு செஞ்ச மசாலா. எவ்வளோ ஜூஸியாக இருக்குது பார்த்தீங்களா? செம்மையாக இருக்குது. இது கரிஷ்மா செஞ்ச மசாலா. எவ்வளோ ட்ரையாக இருக்குது பார்த்தீங்களா? இது செம்ம ஜூஸியாக இருக்குது. இது வந்து ரோல் பண்ணுறதுக்கு. இது வந்து நீ சமோசா பண்ண போறியா? எல்லாம் ரெடிமேடாக வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டேங்க. நோம்பு கஞ்சி எங்கள் ஊரில் கிடைக்காது. அதனால் கரிஷ்மா வந்து இன்றைக்கி ஸ்பெஷலாக நோம்பு கஞ்சி செஞ்சுருக்காங்க. நவா வந்து நமக்காக செய்யலை, அவங்களோட விளாகுக்காண்டி யூஸ் பண்ணுறாங்க. நவாவோட மொபைல் பார்த்தீங்கன்னா நியூ மாடல். இந்த மொபைலை தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். என்ன பண்ணுறமா? என்ன பண்ணுறமா? ஜூஸ் பண்ணுற, சிக்கு ஜூஸ் பண்ணுற. மற்றபடி எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். சுகர் அந்த பெரிய டப்பா இருக்கணும்மா. அந்த டப்பாலம்மா அப்பப்போ கிச்சனுக்கு வந்தீங்கன்னா எல்லாம் தெரியும். எனக்கே தெரியுது. ஃப்ரிட்ஜில் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஜூஸ் கீஸ் எல்லாமே ரெடியாக இருக்குங்க. நோம்பு திறக்கும் போது பார்க்கலாம். ஓகே. ஸோ எல்லாமே ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நோம்பு கஞ்சியோடு ஆரம்பிக்கிறோம். பேரிச்சம்பழம் இருக்குது. இது என்ன பழம்? கிர்னி பழம் ஜூஸு. நான் பண்ண ஃப்ரூட் சாலடு. அப்புறம் இது சைனா கிராஸு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பப்பாளி பழம். அப்புறம் அந்த பக்கம் பண்ணிங்கன்னா சமோசா, சிக்கன் சமோசா, ரோல், சிக்கன் ரோலு எல்லாமே ரெடியாக இருக்குது. அப்புறம் இதை மறந்துட்டேன்னா நவா செஞ்ச சிக்கு ஜூஸ் இருக்குது. அதை மட்டும் நல்லா சொல்லு. ஓகேவா? என்ன போட்டிருக்கா? இங்கே இருக்குமா மைக்கு? இங்கே பாருங்க, இது சிக்கு ஜூஸ். மேலே என்ன சொல்கிறது அதுக்கு? பாதாம் அப்புறம் ட்ரை ஃப்ரூட்ஸ் இது பண்ணிட்டு அது ஜூஸ் உள்ள ட்ரை ஃப்ரூட்ஸ் இருக்குது. நிறையா இருக்கா? நோம்பு திறக்க வந்து நாங்கள் உட்காந்துருக்கோம். இன்னும் ஒரு 20 மினிட்ஸ் இருக்குது. இப்போது துவா செய்யணும். கரிஷ்மா வந்து ஹிந்தியில் உருதுல துவா கேட்பாங்க. நம்ம எல்லோரும் ஆமீன் சொல்லுவோம். நீங்களும் ஆமீன் சொல்லுங்கள். ஓகேவா? ऐ अल्लाह हमारे गुनाहों को माफ़ फरमा। ऐ अल्लाह हमारे लैलतुल क़द्र अता फरमा। ऐ अल्लाह हमारे कलिमा ईमान नसीब फरमा और पूरी हिदायत फरमा। ऐ अल्लाह कलमा की तैयब ज़बान पर जारी फरमा। ऐ अल्लाह हमें पूरे रमज़ान के रहमत बरकत और अनवारात अदा फरमा। ऐ अल्लाह हमारे दिलों को इखलास के साथ दीन की तरफ फेर दे। ऐ अल्लाह अपनी ख़ास रहमत नाजिल फरमा और अपने क़हर व अज़ाब से बचा। ऐ अल्लाह झूठ, ग़ीबत, कीना, बोझ, तकब्बुर, बुराई और से हमारी हिफाजत फरमा। ऐ अल्लाह हमारे सगीरा व कबीरा गुनाहों को माफ़ फरमा। ऐ अल्लाह ये लम्हे के लिए भी हमें दुनिया के हवाले ना फरमा। ऐ अल्लाह तंदुरुस्ती, खौफ, बरात और क़र्ज़ के बोझ को दूर फरमा। ऐ अल्लाह हश्र की रसवाई से हमारे वालिदे और पूरी उम्मत की मोहम्मदिया खिला हिफाजत फरमा। ऐ अल्लाह पुलसरात से बिजली की तरह गुजर दे। ऐ अल्लाह बिना हिसाब व किताब जन्नतुल फिरदौस में हमें जगह अदा फरमा। ऐ अल्लाह नामा ई अमाल हमारे दाएं हाथ में अता फरमा। ऐ अल्लाह अपने अर्श के साये में जगह नसीब फरमा। ऐ अल्लाह हज ई बैतुल मकबूल व महरूब नसीब फरमा। ऐ अल्लाह मुनकिर व नकीर के सवालात
हम पर आसान फरमा। है अल्लाह हलाल रोज़ी अता फरमा। है अल्लाह क़यामत के रोज़ अपने दीदार अता फरमा। है अल्लाह हमें तेरी बंदों का मोहताज ना बना। है अल्लाह छोटी बड़ी बीमारी से हमारी और उम्मती मोहम्मदिया के हिफाजत फरमा। है अल्लाह तक़वा और परहेज़गारी नसीब फरमा। आप सल्लल्लाहु अलैहि वसल्लम के प्यारे तरीके हमको सिखा दे और आप सल्लल्लाहु अलैहि वसल्लम के सुन्नत पर चलने की तौफीक दे। अल्लाह क़यामत के दिन हुजूर सल्लल्लाहु अलैहि वसल्लम की शिफा अता नसीब फरमा। अल्लाह क़यामत के दिन हुजूर सल्लल्लाहु अलैहि वसल्लम के मुबारक हाथों से जाम ई कौसर पीना नसीब फरमा। अल्लाह हमारे दिलों में अपनी और हुजूर सल्लल्लाहु अलैहि वसल्लम के मोहब्बत नसीब फरमा। अल्लाह हमें सच्ची पाकी तौबा करने की तौफीक अता फरमा। अल्लाह या रहीम या मालिक या खुद्दूस या सलाम या गफ़ार या गफूर या करीम हमारे गुनाहों को माफ़ फरमा। अल्लाह हमारे गुनाहों से नफ़रत दे दे। या अल्लाह जाने अनजाने में हमसे जो गलती हुई उन्हें माफ़ फरमा। या अल्लाह हम जो गलतियों की तौबा करना भूल गए आप उन गलतियों को भी माफ़ फरमा। अल्लाह तमाम महरूम को जन्नत उल फिरदौस अता फरमा। दोज़ख के अज़ाब से, ख़बर के अज़ाब से और जहन्नुम के आग से बचा। अल्लाह हमें नेक बना। आमीन। अल्लाह हमारे बच्चों को नेक तौफीक नेक हिदायत अता फरमा। अल्लाह हमारे बच्चों की ज़िंदगी आसान कर दे। अल्लाह हमारे बच्चों की इम्तिहान में कामयाबी अता फरमा। अल्लाह हमें अपने माँ बाप की तरफ प्यार और सब्र से पेश आने की तौफीक अता फरमा। आमीन। या अल्लाह तमाम उम्मते मुसलमान की जे आयाज दुआएं कबूल फरमा। ऐ अल्लाह हमारी दुआ को अपनी फजल व करम से अपनी रहमो करम से कबूल फरमा। आमीन। या अल्लाह मुझ पर और तमाम उम्मत पर रहम फरमा। आमीन। या अल्लाह मुझे और तमाम उम्मत को बचा। आमीन। बेरोज़गारी से, तंगस्ती से, दुश्मनों से, बुरी नज़र से, आजमाइश से, घर की परेशानियों से, रिस्क कमी से, हराम की कमाई से, रुसवाई से, कर्ज से, मर्ज से, खुफ से, जहन्नम से, हिसाब से, औलाद के दुख से, तेरी नाफरमानी से, वालिदे की नाफरमानी से, तेरी नाराज़गी से, तेरे प्यारे हबीब सल्लल्लाहु अलैहि वसल्लम के नापसंद कामों से। आमीन। या अल्लाह इस दुआ को हमारे पास पहुँचाने वाले की सारी परेशानी दूर कर। आमीन। या अल्लाह मेरी ये दुआ तमाम उम्मत के हक़ में कबूल फरमा। आमीन। या आमीन या रब्बुल आलमीन। எல்லாரும் அவங்கவுங்க பிளேட்டை வச்சுட்டு வந்துட்டாங்க. என் பிளேட்டில் 2 சமோசா 2 ரோல் இருக்குது. அந்த பிளேட்டில் இவ்வளோ வச்சுருக்கு எதுக்கு? எடுத்து அம்மாவுக்கு 2 ரோல் கொடு. 2 அங்கே கொடு. 2 கொடுங்க. இமான் இல்லையா? 2 வை. 2 சமோசா அங்கே வை. அங்கே வை. நீ என்ன 1 போதுங்கிறா? இன்னும் 2 ரோல் எடு. மேக் 2 ரோல் வை. மேக் 1 சமோசா இங்கே வை. ஏன் பிளேட்டில் வை. இந்த 1 ரோல் எடு. எக்ஸ்ட்ரா 1 ரோல் எடு. அம்மாட்ட கொடு. வேணாம் வையாங்க. வேணாம். இசாப் பராபர் ரக்குவா. இப்போ மூஞ்சி காட்டு. அளவு. அவளுக்கு நிறைய சமோசா ரோல் எல்லாம் நிறைய வேணும். இது எத்தனை கிளாஸ் ஜூஸ் வச்சிருக்க? 1 2 3 4 5 கிளாஸ் ஜூஸ் வச்சிருக்க. உனக்கு தானே? ஃப்ரூட் சாலடு. உனக்கு என்னடா? குடிச்சிட்டியா? குடிச்சியா? குடிச்சு பார்த்துட்டா? என்னடா? சரி, இன்னைக்கு நோம்பு திறக்க இவ்வளோ ஐட்டங்கள் இருக்குப்பா. இதை வச்சு நம்ம நிம்மதியாக நோம்பு திறப்போம். இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் நோம்பு திறக்க போகிறோம். அது வரைக்கும் துவா செய்ய போகிறோம். ஓகே, ரெடியா? சரி, வச்சுருவோமா? நோம்பு திறக்கணும் காட்டுறோம். 4 நிமிஷங்கள் 5 நிமிஷம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். கரிஷ்மாவோட கரிஞ்சு போன சமோசாவையும் கரிஞ்சு போன ரோலையும் எனக்கு கொடுத்துருக்கு. அவங்க மட்டும் வெள்ளை வெள்ளையன்னு வச்சுருக்காங்க. பார்த்தீங்களா? எனக்கு பார்த்தீங்களா கண்ணங்கரையன்னு கொடுத்துருக்கு. ஆனால் நோம்பு கஞ்சி நல்லா பண்ணியிருக்காங்க. அவன் திறந்துட்டான். அவன் நினைச்சப்ப நோம்பு வைப்பான், நினைச்சப்ப நோம்பு திறப்பான். அதான் அவன்கிட்ட உள்ள ஒரு ஃபேமஸ். நல்லா இருக்கா சாலடு? நான் பண்ணது. சொல்லு. இந்தா மைக் வச்சுக்க. தமிழ்ல சொல்லு. நோட்டினா பாலே ஃபர்ஸ்ட்ல ஹே நோட்டீஸ் எதுக்கு சொல்றது? அதானே. ஆமா, நீங்க நோட்டீஸ் ஏன் சொல்ற? நோட்டீஸ் ஏன் சொல்ற? நான் நோட்டினாவா? என்னோட ஃபன்ஸ் நோட்டீஸ். நோட்டீஸ். நாங்க நோட்டீஸா? நோட்டீஸ். நாங்க ஃபேன் கிடையாது. ஃபேன் அங்கே மேலே இருக்கு. தொடக்க போறோம். எல்லாம் ரெடியா இருங்க. அந்த குளுந்து தண்ணி யாருக்கும் அது? எனக்கு. ஏய்
எனக்கு 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 கொடு. பாதி உனக்கு பாதி எனக்கு. பாதி உங்களுக்கு. உங்களுக்கு. பாதி உனக்கு பாதி எனக்கு. மண்டையாளி கோப்பா. எதுக்கு கோவம்? சோறு வாங்கிட்டு வரலையா பள்ளியாசலுக்கு போயிட்டு, அதுக்கு கோவமா? ஆமா, இங்க உள்ளதையே திங்கிறதுக்கு இங்க வகுத்துல இடம் இல்ல. அதாவது ஃப்ரீயா கிடைச்சா எல்லாம் வேணும். இதே சோறு வாங்குறதுக்கு 100 ரூபான்னு சொல்லி சும்மா இருங்க இருக்கத்துங்கன்ற சொல்லுவியா சொல்ல மாட்டியா? பள்ளிவாசல்ல 100 ரூபாய்க்கு சோறு அப்படின்னா போக விடுவியா? 100 ரூபா கொடுத்து வாங்கிட்டு வரணுவியா? இதெல்லாம் நான் சாப்பிட மாட்டேன். சாப்பிட வேணாம், நீ எதுவுமே சாப்பிட வேணாம். காஃபி வேணுமா? காஃபியும் தோசைன்னா நல்லா திங்க. ஜூஸ் குடிப்பேன் நான் நிறைய, ஃப்ரூட் சலாட். ஆனா இது 2-3 கிளாஸ் குடிப்பாங்க. இது ஜூஸ் வேற தண்ணி அப்புறம் நான் இப்போ குடிச்சிட்டேன். நல்லா இல்லையா? அது இனிப்பு இல்லப்போ. இது பாரு, இது சாப்பிட்டுட்டு இமான் என்னோட டேஸ்ட் பண்ணு. சிக்கு ஜூஸ் எப்படி இருக்கு? இது எடுத்து அத நான் பாப்பேன். டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்கு சொல்ல. मास्टर शेफ में होते हैं ना, वैसे चले गए. நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. அவனுக்கு இதெல்லாம் பாதாமா குப்பையில வரக்கூடாது. என்ன என்ன இருக்கு? பாதாம், சிக்கு, மில்க். பாதாம் நல்லா இருக்கா? நல்லா நல்லா இல்லை. நல்லா இருக்கு. இது எங்க அப்பா செஞ்சது. அது சாப்பிட்டு பாரு. இது சாப்பிட்டு பாரு. ஷார்ட்ஸ். குடிச்சிருந்தா நல்லா சாப்பிடுவான். நல்லா இருக்கா? என்ன ஜூஸ்? ஷமாம் ஜூஸ். நல்லா இருக்கா? ஆரஞ்சு மாதிரி. இது நான் செஞ்சது. இதுதான் அது சாப்பிட்டு அத ஒரு வாரமா தின்னுக்கிட்டு இருக்கேன். ஒரு வாரம் இல்ல, இன்னைக்கு செஞ்சே கிடையாது. அத ஒரு வாரமா தின்னுக்கிட்டு இருக்கேன். என்னடா நல்லா இருக்காடா? அத 4 நாளா தின்னுக்கிட்டு இருக்கேன். நீனும் என்னமோ இப்ப தின்ன மாதிரி. அதான் உடுமா. நேத்து நைட்டு நான் சகருக்கே காமிச்சிட்டேன். ஓகேவா? நல்லா இருக்காது. ஹெல்தி ஒரு வாரமா அதே. நாளைக்கு சைனா கிராஸ் அது நைட் ஓகே, நாளைக்கு ஓகே, எல்லாத்தையும் அப்பா அது சைனா கிராஸ். அது டெய்லி வைக்க மாட்டாங்க. ஒரு வாட்டி பண்ணிட்டா 4 days 5 days அப்படி இருக்கும். அது யாரும் வைக்க மாட்டாங்க. நீ தான் இருக்கும். சைனா கிராஸ். நான் சைனாவோட கிராஸா? ஆமா. இது பாருங்க. இது டேஸ்ட் பாருங்க. காமி பாருங்க. சாப்பிடாம நோம்பு கஞ்சி டேஸ்ட் கொஞ்சம் டேஸ்ட் சுகோசி டேஸ்ட் बोलते हैं. சால்ட் இருக்கா? உப்பு இருக்கா? சுகர் இருக்கா? இன்னும் வேணுமா? என்ன இருக்கு? அவர் ஒரு ஸ்பூன். நல்லா இருக்கா? அப்படி இருக்க சொல்ல. சிக்கன் அது நீங்க செஞ்சதல்ல அந்த வீடியோல அந்த மாதிரி இருக்கு. கிச்சடியா? கிச்சடி சிக்கன் இருக்கு இதுல. சிக்கன் சாப்பிடு. கிச்சன் இருக்கு. கிச்சன் சிக்கன் ஆவாஸ் பவுடர் சொல்றது. ஹோட்டலுக்கு ஹாட்டல். அப்புறம் நைட் நாங்க ஹிந்தில சாக்கு சொல்றது. அவகாச்சு சொல்றது. அது இப்போ இல்ல, அது நான் சின்ன இருக்கும்போது. இப்ப சிக்கனுக்கு கிச்சன். ஜிங்காக்கு கஞ்சி. கஞ்சிக்கு ஜிங்கா. கஞ்சிக்கு ஜிங்கா. ஆமா, ஜிங்கானா நண்டுது. வாங்க சொல்லிட்டாங்க. என்ன பண்ண நீ? Alhamdulillah. நல்லா நான் செஞ்சுருக்கேன். ஷமம் ஜூஸ் சூப்பராக இருக்கு. நான் செஞ்ச சமோசா நல்லா இருக்கு. நீ செஞ்சால் நல்ல கம்மா இருக்கும். நோம்பு கஞ்சி
நான் ஃபர்ஸ்ட் டைம் ஃப்ரூட் சாப்பிடுறது. அவ தக்காளி ஃப்ரூட் சாலட் எப்படி இருக்கு? டேஸ்ட்டாக இருக்கா? அப்புறம் நல்லா செஞ்சால் சாப்பிடுவாங்க. சும்மா வெட்டி வச்சா இந்த பாருங்க ஃப்ரூட் சாலட். உங்கள் வீட்டில் இப்படி பண்ணி வச்சு சாப்பிடுங்க, இல்லைன்னா யாருமே சாப்பிட மாட்டாங்க ஃப்ரூட்ஸ். இந்த மாதிரி செஞ்சால் நல்லதா? சாப்பிடுங்க. செம்மையாக இருக்கும். அருமையாக நவா செஞ்சு சாப்பிடுவோம். என்னோட ரோல் டேஸ்ட் பண்ணுங்க. சூப்பர். வேறு லெவலில் இருக்குது ரோல். மெஹக் செஞ்ச ரோல் எப்படின்னு பார்ப்போம். மசாலா அல்டிமேட்டு. பா சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி மசாலா செய்யுமே சரி. இது நேற்று சாப்பிட்ட மசாலா தானே. எப்படி இருக்கு? நல்லா நல்லா. ஆனால் கஞ்சி சூப்பர். கஞ்சி நல்லா செஞ்சுட்டான். கர்நாடகா பொண்ணு தமிழ்நாடு ஸ்டைல் என்ன இது நோம்பு கஞ்சி. நோம்பு கஞ்சி செஞ்சது செம்மையாக இருக்கு. செம்மையாக இருக்கா? அல்டிமேட்டாக இருப்பா. சாப்பிடுங்க. என்னப்பா? சரிப்பா, வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு நம்ம தொழுவ போகிறோம். இந்த வீடியோ அதோட முடிச்சிடுவோம். எங்களோட தேர்ட் இஃப்தார், 3வது இஃப்தார் இது. ஓகே, சிறப்பாக முடிஞ்சிருச்சு. நான் தொழுதுறவங்க எல்லாத்துக்காண்டி துவா செய்கிறோம். நீங்களும் எங்களுக்கு துவா செய்யுங்க. வீடியோ பிடிச்சதா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணுங்க. ஓகே, எல்லாம் பாய் சொல்லிடுங்கம்மா. பாய் பாய் Bye. रोल अच्छा है मसाला अच्छा